Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. தஞ்சை பெரிய கோவில் அப்படினாலே ஆச்சரியத்துக்கும் அமேசிங்னஸுக்கும் பஞ்சமே இல்ல அப்படினா சொல்லியானோ. அப்படிப்பட்ட நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல இருக்க அமேசிங்கான சில சிற்பங்களையும் பயங்கர மர்மங்கள் இருந்த சில சிற்பங்களையும் பயங்கர அமேசிங்கான ஓவியங்களையும் அதற்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களை வேற லெவல் ஆச்சரியத்துக்குள்ளாக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பயங்கர அமேசிங்கான அதே நேரத்துல பயங்கர ஆச்சரியம் நிறைந்த ஒரு சிற்பம் அப்படினா அது துவாரபாலகரோட சிற்பம் அப்படினா சொல்லியானோ. துவாரபாலகர்னா வேற யாரும் கிடையாது, வாயிற் காவலர் அப்படின்றது தான் துவாரபாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லா கோயில்களிலுமே தான் துவாரபாலகர் இருக்க தான் செய்வாரு. ஆனா இந்த தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற துவாரபாலகர் ஸ்பெஷலான துவாரபாலகர் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த சிற்பத்தை சாதாரண வாயிற்காவலர் சிற்பமா மட்டும் உருவாக்காம உள்ள இருக்கிற கடவுளை மிகப்படுத்தி எவ்வளவு தூரம் காமிக்கணும் அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணி அவ்வளவு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அந்த சிற்பத்துல பொறிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த சிற்பத்தை நீங்க தஞ்சை பெரிய கோவில்ல வடக்கு புறம் இருக்கிற நுழைவு வாயில போனா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 15 அடி உயரத்துல அது இருக்கும். அதோட உயரமும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கும். அந்த சிற்பத்துல இருக்கிற மீனிங் ரொம்பவே சிம்பிள் தான். அந்த துவாரபாலகரோட நீங்க பாதத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யானையை பாம்பு முழுங்குற மாதிரியான ஒரு சிற்பத்தை உருவாக்கி இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யானை எவ்வளவு பெரிய உருவம் கொண்டது அப்படின்றது. அவ்வளவு பெரிய யானைய அசால்ட்டா தன்னோட வாய்க்குள்ள முழுங்குது அப்படின்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. நாகரிகம் பயங்கரமா வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு அனகொண்டா பாம்பு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காலகட்டத்தில் அதாவது 1000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பெருசா இடம்பெயர்வே இல்லாத அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய பாம்பு இந்த உலகத்துல இருக்குன்றத கண்டுபிடிச்சதே பயங்கர அமேசிங்கான ஒரு விஷயம் தானே. சப்போஸ் அப்படி ஒரு பாம்பு இருக்குன்றது சோழர்களுக்கு தெரியல அப்படினாலும் இப்படி ஒரு பாம்பை நம்ம கற்பனையில உருவாக்கலாம் சொல்லிட்டு இவ்வளவு பெருசா கற்பனை பண்ணி உருவாக்குனது நம்ம ராஜராஜ சோழனோட மிகப்பெரிய கற்பனை பலம் அப்படின்னு தானே சொல்லியானோ. சரி, நம்ம இப்ப சிற்பத்துக்கு வருவோம். சோ அவ்வளவு பெரிய யானையை முழுங்குது அப்படின்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய பாம்பை யாரு மிதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துவாரபாலகர் மிதிச்சிட்டு இருக்காரு. அவரோட பாதத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு அவ்வளவு சிறுசா இருக்கு. சோ அவரோட பாதத்துக்கு கீழே அந்த பாம்பு இவ்வளவு சிறுசா இருக்குன்னா நம்ம துவாரபாலகர் எவ்வளவு பெருசா இருப்பாருன்றத நீங்களே யோசிச்சுக்கங்க அப்படின்றதான் அந்த சிற்பத்தை அவங்க உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வாயிற்காவலனா இருக்கிற நானே இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்னா நான் வாயிற்காவலனா இருக்கிற உள்ள இருக்கிற கடவுள் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு உள்ள போங்கன்றத வெளிப்படுத்துற விதமா தான் இந்த ஒரு சிற்பத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, துவாரபாலரோட கைகள் 4 கைகளை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா அதுலயும் ஹிடன் மீனிங் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இடதுபுறத்துல இருக்கிற கை கீழ் நோக்கி இருக்கும். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற விசுவல பாருன்னு சொல்லிட்டு துவாரபாலகர் சொல்றாராம். அப்படி பாக்குறப்போ அதோட ஹிடன் மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வலது புறத்துல கீழ இருக்கிற கை என்ன மாதிரி காமிக்குது அப்படின்னா கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்படி நம்ம மேல போனோம் அப்படின்னா வலது புறத்துல மேல இருக்கிற கை இருக்கு பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய ஆள் இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெடுக்கா சொல்ற மாதிரி அதை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இடது புறத்துல இருக்கிற மேல்புற கை இருக்கு பாத்தீங்களா, அதுல அவர் சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னையவே நீங்க எவ்வளவு நேரம் பார்த்து மெய்சில் இருக்க போறீங்க, உள்ள போங்க, என்ன விட பெரிய கடவுள் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக சொல்றதுக்காக தான் கையை அந்த பக்கம் உள்ள போற மாதிரி உருவாக்கவே செஞ்சிருப்பாங்களாம். அப்படின்னா எவ்வளவு இமேஜினேஷனோட ராஜராஜ சோழன் இந்த சிற்பத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு அப்படின்றது பயங்கர அமேசிங்கா தானே இருக்கு. உண்மையிலேயே வேற லெவல் தானே. தஞ்சை பெரிய கோவில்ல இருக்க பயங்கர மிஸ்டீரியஸான சிலை என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் மேனோட சிலை. இந்த சிற்பம் வேற எங்கேயும் கிடையாது, தஞ்சை பெரிய கோவில் விமானம் இருக்கு பாத்தீங்களா, அதோட வடக்கு புறம் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சிற்பத்தை நீங்க பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கும் பெரிய கோவில் விமானத்துல இருக்க மற்ற சிலைகளுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது அப்படின்றத. ஏன்னா மற்ற சிற்பங்கள் எல்லாமே நம்ம ரீஜன் சம்பந்தப்பட்ட சிற்பங்களா தான் இருக்கும். ஆனா இந்த சிற்பம் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா வெளிநாட்டு ஒரு உருவத்துல இருக்கும். சோ இத பார்த்தோன்னே எக்கச்சக்க பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா மேபி சோழர் காலத்திலே நம்ம கூட வெளிநாட்டு ஒரு வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க, அதை நன்றி கடன் செலுத்தும் விதமா தான் ராஜராஜ சோழன் இந்த சிற்பத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சிற்பத்தை பார்த்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் சீனாக்காரரா தான் இருப்பார் அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. ஏன்னா அவர் முகத்தை பாக்குறப்ப சீனாக்காரர் மாதிரி இருந்தனால அப்படி சொன்னாங்க. ஆனா அவர் போட்டிருக்க தொப்பி பாத்தீங்கன்னா சீனாக்கார தொப்பி மாதிரியே இல்ல. அது மட்டும் கிடையாது, சீனாக்காரங்க இருந்த மீச தாடி அந்த சிற்பத்துல இல்லாதனால வேறு சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் கண்டிப்பா ஐரோப்பியக்காரரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்னாங்க. சரி, இவர் எந்த ஒரு காரரானாலும் இருந்துட்டு போறாரு, அதை ரெண்டாவது விஷயமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிற்பத்தை ராஜராஜ சோழன் தான் உருவாக்குனாரா அப்படின்னு கேட்டா அது 100% கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துல உருவாக்கப்பட்ட எல்லா சிற்பங்களுமே பாத்தீங்கன்னா அதாவது விமானத்துல இருக்க எல்லா சிற்பங்களுமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கல்லால உருவாக்கப்பட்டவை. ஆனா இந்த ஒரு வெளிநாட்டவர் சிற்பம் பாத்தீங்கன்னா கருங்கல்லால உருவாக்கப்பட்டது கிடையாது, அதற்கு மாறா சுதை சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை எதை வச்சு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கலை சுண்ணாம்பை வச்சு தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப இந்த ராஜராஜ சோழன் உருவாக்கி இருக்க சான்ஸ் இருக்கா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. அப்படின்னா இந்த சிற்பத்தை யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப நமக்கு 2 எவிடன்ஸ் கிடைக்குது. ஒன்னு நாயக்கர்கள், இன்னொன்னு ஆங்கிலேயர்கள். நாயக்கர்களை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டுல தஞ்சை ஆண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுநாத நாயக்கர் தான் ஆண்டிருக்காரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டென்மார்க் நாடு இருக்கு பாத்தீங்களா, அதோட வணிகம் செய்யறதுக்கு ரகுநாத நாயக்கர் பயங்கரமா ஆசைப்பட்டாரு. சோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டச் நாட்டு கேப்டனான ரோலாண்ட் கிராப்பி. இந்த ரோலாண்ட் கிராப்பினால தான் இந்த ஒப்பந்தமும் நல்ல முடிவுக்கு வந்துச்சு. தரங்கம்பாடியில வணிக மையம் அமைக்கிறதுக்கும் உடன்பாடு கையெழுத்தாச்சு. சோ ரகுநாத நாயக்கரோட இந்த ஆசை நிறைவேறதுக்கு முழு முதற் காரணம்
காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோலாண்ட் தானே. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான நட்பு கிரியேட் ஆச்சாம். அந்த நட்பை வெளிப்படுத்தும் விதமா தான் ரகுநாத நாயக்கர் ரோலாந்தோட சிற்பத்தை தஞ்சை பெரியவர்களோட விமானத்துல செய்ய சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சோ வணிகன்ற சின்ன ரீசனுக்காக அவர் அந்த சிற்பத்தை அங்க செய்ய சொல்லிருக்க சான்ஸ் கிடையாது. மேபி அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ரீசன் இல்லாட்டினா வலுக்கட்டாயமா இதை செஞ்சாதான் நாங்க இதை செய்வோம் அப்படின்னு வற்புறுத்தினால கூட இந்த ஒரு சிற்பத்தை தஞ்சை பெரிய கோயில்ல ரகுநாத நாயக்கர் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இது சிலர் சொல்ற கருத்து தானே தவிர வேறு சிலர் ப்ரூஃபோட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிற்பத்தை உருவாக்குனது சோழர்களோ இல்லாட்டினா நாயக்கர்களோ கிடையாது, கண்டிப்பா பிரிட்டிஷர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. அதுக்கு சான்றா என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1871 வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்ட தி மெமரி ஆஃப் இந்தியன் சர்வீஸ் அப்படின்ற புக்ல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. அதுல என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்தியால பிரிட்டிஷ் கவர்னரா இருந்த வில்லியம் லாம்ப்டன் அப்படின்ற மனுஷன் பிரிட்டிஷ் இந்தியாவோட மேப்பை நான் உருவாக்க போறேன், அதுக்கு நான் மெஷர்மென்ட் பண்ணனும், அதுக்கு ஒரு டூலை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மெஷினை கொண்டு வராங்க. அந்த மெஷினோட பேர் தான் தியோடலைட். இந்த மெஷினை வச்சு தான் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா மெஷர்மென்ட் பண்ணி அவங்களோட மேப் உருவாக்க போறாங்க. இந்த மெஷினோட வெயிட் மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கிலோ இருக்குமா. சோ அவ்வளவு வெயிட் இருக்கிற இந்த ஒரு மெஷினை நம்ம வில்லியம் லாம்ப்டன் என்ன பண்ணாருன்னா தஞ்சாவூர்ல வந்து மெஷர்மென்ட் எடுக்க வரப்ப கீழே வச்சு எடுத்து பார்த்திருக்காரு. ஆனா கீழே வச்சு எடுக்கிறப்ப அவ்வளவு அக்யூரேட்டா மெஷர்மென்ட் எடுக்க முடியல அப்படின்றதுக்காக ஹையஸ்ட் பாயிண்ட் தஞ்சாவூர்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறப்ப அவருக்கு கிடைச்ச ஒரே இடம் அப்படின்னா அது தஞ்சை பெரிய கோவிலா தான் இருந்துச்சாம். சோ தஞ்சை பெரிய கோவில போயிட்டு மெஷர்மென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் கிடையாது, தஞ்சை பெரிய கோவில போயிட்டு மறுபடியும் கீழே மெஷர்மென்ட் பண்றதுக்கு அவர் ரெடியா கிடையாது. அந்த தஞ்சை பெரிய கோவில இருக்கிற மிகப்பெரிய உயரமான பகுதி எது? தஞ்சை பெரிய கோவிலோட விமானம், அதாவது கோபுரத்தோட உச்சி தானே. சோ அந்த உச்சி மேல ஏறிட்டு தான் மெஷர்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளியர் கட்டா ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் போடுறதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒருத்தர் ஹையரும் பண்றாரு. அப்படி ஹையர் பண்ணப்பட்ட ஆள் அங்க வரவும் செய்யறாரு. வரதோட மட்டும் இல்லாம அவ்வளவு எடை இருக்கிற, அதாவது 450 கிலோ இருக்கிற அந்த ஒரு தியோடலைட் மெஷினை அந்த கோபுரத்து மேல மெல்ல 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 ஏத்துறாரு. அப்படி ஏத்தி அந்த மெஷினை விமானத்தோட உச்சிக்கு கொண்டு போறப்ப, அதாவது கோபுரத்தோட உச்சிக்கு கொண்டு போறப்ப அது தவறுதலா ஸ்லிப் ஆகி கீழே உழுகுது. அதாவது 450 கிலோ இருக்கிற அவ்வளவு பெரிய மிஷின் பயங்கர ஃபோர்ஸா கீழே உழுகுது. அப்படி உழுகுறப்ப அது சும்மா உழுகல, அந்த கோபுரம் அதாவது விமானத்துல இருக்கிற ஒரு சிலையில டப்புன்னு மோதி அந்த சிற்பத்தையும் உடைச்சிருது, கூடவே அந்த மிஷினையும் சுக்குநூறு ஆக்கிருது. சோ இதை பார்த்த உடனே லாம்ப்டன் பயங்கரமா அதிர்ந்து போயிறாரு. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மிஷினை கொண்டு வந்து இது இப்படி கீழே விழுந்து உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே வேகமா அதை எடுத்துட்டு பெங்களூருக்கு சரி பண்ண போயிட்டாங்களாம். ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி லாம்ப்டன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நிமிஷத்தை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம், இதை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சடனா அங்க இருந்த லோக்கல் ஸ்கல்ப்சர், அதாவது லோக்கல் சிற்பி இருப்பாரு பாத்தீங்களா, அவர் கொண்டு வந்து அந்த இடத்த சரி பண்ண சொல்றாரு. அப்படி சரி பண்ண சொல்றத மட்டும் இல்லாம அந்த சிற்பத்துல என்னோட உருவமும் வரும்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ஆர்டரும் போடுறாராம். சோ அப்படி அவர் ஆர்டர் போட்ட அவரோட முகத்தை தான் பாத்தீங்கன்னா அதுல செதுக்கவே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்றாங்க. அதுக்காக சிற்பம் செய்ய சொன்ன வரைக்கும் சான்றா அந்த புக்ல எழுதிருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. எது வரைக்கும் அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல கொண்டு போன தியோடலைட் கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிச்சு, அதே நேரத்துல சிற்பத்தை சேதப்படுத்தி அதையும் உடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கிளியர் கட்டா அந்த புக்ல மென்ஷன் பண்ணவே செஞ்சிருக்காங்க. சோ இதை வச்சு பாக்குறப்ப அந்த விமானத்துல வேற எங்கேயாச்சும் டேமேஜ் ஆன சிற்பம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா எந்த ஒரு சிற்பமும் டேமேஜ் ஆகவே இல்லை. அதற்கு மாறா மாடிஃபை ஆன சிற்பம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா அந்த வெளிநாட்டவர் சிற்பமா தான் இருக்கு. சோ கண்டிப்பா இதை அந்த கர்னல் லாம்ப்டன் தான் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா அடிச்சு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இது ராஜராஜ சோழன் காலத்துல உருவாக்கப்பட்ட சிற்பம் இல்ல அப்படின்றதுக்கு இன்னொரு சான்றா என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிற்பம் அமைஞ்சிருக்க வடக்கு புற விமானம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து சென்டரா ஒரு கோடு போட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரிச்சோம் அப்படின்னா அவ்வளவு அழகா சிமெட்ரிக்கலா லெஃப்ட் சைடு என்ன சிற்பங்கள் இருக்கோ அதை தான் ரைட் சைடு உருவாக்கி இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வரிசையிலும் லெஃப்ட் சைடு என்னென்ன சிற்பங்கள் இருக்கோ அதை அப்படியே அச்சு அசலா ரைட் சைடு உருவாக்கி இருப்பாங்க. சோ அப்படி அவ்வளவு துல்லியமா உருவாக்கப்பட்ட அந்த ஒரு விமானத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ராஜராஜ சோழன் தப்பு பண்ணுவாரா என்ன? சான்ஸே கிடையாதுல. அது மட்டும் கிடையாது, நம்ம லைன் போட்டதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க வெளிநாட்டு ஒரு சிற்பம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே சிமெட்ரிக்கலா ஆப்போசிட் சைடுல இருக்க சிற்பத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல நுணுக்கங்கள் எல்லாம் அவ்வளவு தெளிவா அவ்வளவு அழகா இருக்கு. வேணும்னா நீங்களே மேற்புற வட்டத்துல இருக்க அந்த சின்ன சிற்பங்களை பாருங்க. அதுல ஒவ்வொரு உருவமுமே பாத்தீங்கன்னா மேற்புறத்துல கையை தூக்கி இருக்க மாதிரி தான் உருவாக்கி இருப்பாங்க. அதே நேரத்துல பயங்கர நெருக்கமா தான் உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அதை அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏனோ தானோ ஏதோ ஜெராக்ஸ் எடுத்து காப்பி அடிச்சு வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு அந்த உருவத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, முதல் இருக்க 2-3 உருவம் தான் கை தூக்கியே இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்க உருவங்களுக்கு கையே இருக்காது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ராஜராஜ சோழன் தான் இதெல்லாம் உருவாக்கி இருப்பாரா என்ன? கேக்குறப்ப சிரிப்பான வருது. அது மட்டும் கிடையாது, கை தூக்குன உருவத்துக்கு கீழே இருக்க ஒவ்வொரு வட்டத்தையும் நீங்க நல்லா நோட் பண்ணாலே தெரியும் ராஜராஜ சோழன் உருவாக்குனதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு, அடுத்து டம்மியா உருவாக்கப்பட்ட இதுல எவ்வளவு நுணுக்கங்கள் கம்மியா இருக்கு அப்படின்றதையும் நம்மளால நோட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆணுக்கு பெண்கள் பணிவிடை செய்யற மாதிரியான எந்த ஒரு சிற்பமும் தஞ்சை பிரிவுகள்ல கிடையாது. அப்படி இருக்கப்ப இந்த வெளிநாட்டவருக்கு மட்டும் 2 பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ராஜராஜ சோழன் உருவாக்கி இருப்பாரா என்ன? சான்ஸே கிடையாதுல. சோ இது சியூர் ஷாட்டா ராஜராஜ சோழன் உருவாக்குனது கிடையாது, அடுத்து வந்த வேற யாரோ உருவாக்குன சிற்பம் தான் இது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் இன்னும் அழியாம இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா என்னதான் இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் கல்ல உருவாக்கப்பட்ட சிற்பம் அழியாம இருக்குது அப்படின்றத காட்டிலும் ராஜராஜ சோழன் உருவாக்கின ஓவியங்கள் இன்னும் அழியாம இருக்கு அப்படின்றதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்லி
ஆகணும். ஏன்னா இப்ப நார்மலா நம்ம ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிச்சாலே 5 வருஷத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடு பேட் ஆயிரும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் உருவாக்கின ஓவியங்கள் இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்குமே பாத்தீங்கன்னா இன்னமும் அழியாம அதோட வண்ணம் மங்காமே இருக்கு. அப்படின்னா அதுல எவ்வளவு தொழில்நுட்பத்தை அவர் யூஸ் பண்ணிருப்பாரு, எவ்வளவு தூரம் மெனக்கெட்டிருப்பாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட இந்த ஒரு ஓவியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் தான் 1934 வருஷம் சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா அதுல ஒர்க் பண்ண, அதாவது பேராசிரியரா ஒர்க் பண்ண திரு எஸ்.கே. கோவிந்தசாமி அப்படின்றவரு. இவருக்கு பாத்தீங்கன்னா சோழர்கள் மீது, சோழரோட கலைகள் மீது பயங்கரமான ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அடிக்கடி தஞ்சை பெரிய கோவிலுக்கு போவாரா. எதுக்கு போவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான சிற்பங்கள் உருவாக்கின நம்ம ராஜராஜ சோழன் கண்டிப்பா தஞ்சை பெரிய கோவில் ஏதாச்சும் ஓவியங்களை வரைஞ்சு வச்சிருப்பாரு. அந்த ஓவியங்களை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டே இருப்பாராம். ஆனா அவர் எங்கிட்டு தேடினாலும் எங்கிட்டு போனாலும் சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா நாயக்கர்களோட படங்கள் தான் இருக்குமே தவிர, அதாவது நாயக்கர்களோட ஓவியங்கள் தான் இருந்துச்சே தவிர நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் எதுவுமே கிடைக்கலையா. சோ இதுவே அவருக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிருக்கு. என்னடா நம்மளால கடைசி வரைக்கும் சோழர் காலத்து ஓவியத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஷன்ல ஒரு நாள் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சுவர் மேல போய் கைய வச்சிருக்காரு. அதாவது நாயக்கர்கள் வரைந்த ஓவியத்து மேல போய் கைய வச்சிருக்காரு. அப்படி கைய வைக்கிறப்ப நாயக்கர்கள் ஓவியம் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சான். அதை பார்த்த உடனே அவர் பயங்கரமா பதறி போயிட்டாரு. ஐயோ ஒரு ஓவியத்தை கண்டுபிடிக்க வரன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஓவியத்தை உடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உடைஞ்சு விழுந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் ஒட்ட வைக்க போறப்பதான் அவரோட கண்களுக்கு ஒண்ணு படுது. அதுதான் நாயக்கர்கள் ஓவியங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த நம்ம ராஜராஜ சோழனோட, அதாவது சோழர் காலத்து ஓவியங்கள். அதை பார்த்த உடனே தான் இவருக்கு பயங்கரமான ஒரு பிரமிப்பு கிரியேட் ஆகுது. நம்ம இவ்வளவு நாள் வெளியே தேடிட்டு இருந்தோமே தவிர இந்த ஓவியத்துக்கு பின்னாடி நம்ம தேடாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்ச உடனே இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தெரிவிக்கிறாரு. இவர் தெரிவிச்ச உடனே அவங்க எல்லாருமே டக்குன்னு இங்க ஓடி வந்து நாயக்கர்கள் ஓவியத்தையும் அழிக்காம அப்படியே எடுத்து போய் இன்னொரு இடத்துல வச்சுட்டு சோழர் காலத்து ஓவியத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தப்ப அவங்க பார்த்த பிரமிப்பான சில விஷயங்கள் இந்த உலகத்தையே அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த காலத்துல வரையப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட அந்த ஓவியத்துல இருக்க வண்ணங்கள் கூட பாத்தீங்கன்னா ஏதோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்க வண்ணங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இருந்துச்சாம். அதை பாக்குறப்ப இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த ஓவியங்கள்ல மங்காத வண்ணங்களை எப்படி இவங்களால தயாரிக்க முடிஞ்சு அப்படின்றதே பயங்கரமான வியப்பு தானா. அது மட்டும் கிடையாது, இந்த ஓவியத்தை அவங்க எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கள் மேல சுண்ணாம்பு பூசி அது மேலதான் இவங்க வரையவே செஞ்சிருக்காங்க. அதாவது சுண்ணாம்பு மேலதான் வரையவே செஞ்சிருக்காங்க. ஏன்னா சுண்ணாம்பு மேல வரைஞ்சாதான் காலங்கள் கடந்தாலும் அழியாம இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல இருக்க டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுண்ணாம்பு காயறதுக்குள்ள அதுல வரைஞ்சு வண்ணத்தை பூசினா மட்டும்தான் அந்த ஓவியம் சுண்ணாம்போட சுண்ணாம்பா கலந்து காலங்கள் கடந்தும் அழியாமல் இருக்கும். இதை கேட்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், அதாவது சுண்ணாம்போட சுண்ணாம்பா கலந்து வரையறத கேட்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியே சுண்ணாம்பு வெறும் 24 மணி நேரத்துல காஞ்சு போயிடும். சோ இவங்க வரையறதுக்கும் கலர் கொடுக்கறதுக்கு இருக்க லிமிட்டட் டைமே வெறும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க நேர்த்தியாவும் வரையணும், அழகாவும் வரையணும், கலரும் கொடுத்து முடிச்சிருக்கணும். இதை கேட்கறப்பே நமக்கு தலை சுத்துறப்ப வரைஞ்சவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். சோ அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் பிளான் போட்டு இதை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மேல இவங்க வரைஞ்ச ஒவ்வொரு ஓவியங்களும் ஏதோ தம்மா துண்டான சின்ன ஓவியம்லாம் கிடையாது. ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஓவியங்கள். அதாவது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 15 அடி உயரமும் 9 அடி அகலமும் கொண்டது. சோ இவ்வளவு பெரிய ஓவியங்களை வரையணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும் இல்லையா? அதாவது வரைகிற ஓவியங்கள் கரெக்டா இருக்கா அப்படின்னு பின்னாடி போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தா தானே கரெக்டா வரைய முடியும். ஆனா அதற்கான ஸ்பேஸ் இவங்ககிட்ட கரெக்டா இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பின்னாடி வர்றதுக்கு இருந்த மொத்த ஸ்பேஸே வெறும் 6 அடி தான். அந்த 6 அடிக்குள்ள போயிட்டு இவ்வளவு பெரிய ஓவியத்தை கரெக்டா வரையணும் அப்படின்றதே மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி. அதுலயும் அதை 24 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது அதை விட பெரிய பிரஷர் இல்லையா? சோ அவ்வளவு பிரஷருக்கு இடையில இவ்வளவு துல்லியமாவும் அழகாவும் சோழர்கள் ஓவியங்களை வரைஞ்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தி கூர்மையும் திட்டமிடுதலும் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதனாலதான் தஞ்சை பெரியவர்களோட புகழ் பாத்தீங்கன்னா காலங்கள் கடந்தும் கடல் கடந்தும் இன்னமும் அழியாம பரவிக்கிட்டே இருக்கு.